வெல்கம் டு சயின்ஸ் பார்க். இந்த வீடியோவில் 2024 ஆண்டுக்குரிய ஃபிசிக்ஸ் பேப்பர் 39-40 வரையான வினாக்களுக்குரிய விளக்கம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, 31 கேள்வியை பார்க்க போகிறோம். 31 கேள்வி A, B எனும் இரு திண்மக்கோளங்கள் சர்வசம மேற்பரப்பு இயல்புகளை உடைய ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்டுள்ளன. அப்போ அந்த ஒரே திரவியத்தினால்னு சொல்லக்குள்ள அந்த திரவியத்தின் அடர்த்தி சமனாக இருக்கும். சர்வசமனான அந்த மேற்பரப்பு இயல்புன்னு சொல்லக்குள்ள அந்த மேற்பரப்பு இயல்புன்னு சொல்கிறது நம்ம கேண்டு படிச்சிருப்போம். அது சமனாக இருக்குமென்று அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது கோளம் ஏயின் விட்டம் கோளம் பியின் விட்டத்தின் அரைவாசி ஆகும். விட்டம் ஆரை எல்லாம் ஒரே விஷயம்தான். அப்போ இந்த மேலே படத்தில் ஓட்டுருக்கு பியை விட ஏக்கு அது அரைவாசியாக இருக்குது. படத்தில் குறிச்சிருக்க மாதிரி இருக்குது. ரைட். அடுத்த விஷயம், அவை ஒரே வெப்பநிலைக்கு வெப்பமாக்கப்பட்டு பின்னர் ஒரே சூழல் நிலைமைகளில் குளிர்ச்சியடைய விடப்படுகின்றன. அப்போ அந்த ஒரே சூழல் நிபந்தனைன்னு சொல்கிறது ரூம் டெம்பரேச்சர் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வெப்பமாக்குறதும் ஒரு டீட்டாக வெப்பமாக்கி போட்டு திரும்ப குளிர விடுறாங்க. ரைட். A, B ஆகியவற்றின் தொடக்க குளிர்ச்சியாக்கல் வீதங்கள் RA, RB ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பை கேட்குறாங்க. ரைட். இப்போ நம்மளுக்கு தெரியும், நார்மலாக ஹீட்லேயே ஸ்டார்ட்டில் படிச்சிருப்போம், இந்த வெப்ப இழப்பு வீதம்ன்றது Q = mS θ. அதன்படி வெப்ப இழப்பு வீதம்ன்றதுக்கு இப்படி ஒரு சமன்பாடு எழுதலாம். ஹீட்டில் படித்த ஸ்டார்ட் சமன்பாடை வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு இந்த நியூட்டன்ட குளிரல் வலை சம்மந்தப்பட்டு படிக்கக்குள்ள இந்த சமன்பாடு படிச்சிருக்கோம். அந்த வெப்ப இழப்பு வீதம்னு சொல்கிறது இது மேற்பரப்பு இயல்பு, இது மேற்பரப்பளவு, இது மேலதிக வெப்பநிலை என்ற செட்டை படிச்சிருப்போம். ரெண்டு சமன்பாடு ஹீட்டில் படிச்சிருப்போம். இது ரெண்டு நம்ம சமப்படுத்துகிற இது ரெண்டு வெப்ப இழப்பு வீதம் தானே. இது ரெண்டு நம்ம சமப்படுத்துகிறோம்டா. கடைசியாக நம்மளுக்கு இந்த இருக்குது. இதான் அவங்க சொல்கிற ஆரண்டு குறிக்கிறாங்க. அவங்க குளிர்ச்சியாக்கல் வீதம் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதான் அந்த செட்டப் θ T. இதில் கடைசி சமன்பாடு வருது θ T சமன் இந்த இருக்க சமன்பாடு வருது. இதில் கே மாறாதே. கேள்வியில் ஸ்டார்ட்லேயே ஒரே சர்வசம மேற்பரப்பு இயல்பு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கே மாறாது. அடுத்து எஸ் மாறாது. ஒரே திரவியம் தானே, ஆக எஸ் மாற போகிறல. அது மேலதிக வெப்பநிலையே மாறாது. ஒரே அளவுக்கு வெப்பப்படுத்துகிறாங்க, ஒரே சூழல் நிபந்தனையில் குளிர விடுறாங்க. இதுவும் மாறாது. ஸ்டார்டிங்லாம் பார்த்து கொண்டிருக்கோமா, தொடக்கத்து தான் இந்த கதை காட்சி கொண்டிருக்கும். அப்போ இது மாறாது. ஆகவே சமன்பாட்டில் மாறப்போ ரெண்டு விஷயம். ஒன்று மேற்பரப்பளவு, அடுத்து திணிவு. நம்மளுக்கு தெரியும் திணிவுன்னு சொல்கிறது அடர்த்தி தரக்கான அளவு. இதில் அடர்த்தி D என்று போட்டிருக்கேன். கன அளவுக்கு 4×3 πr³ என்று வரும். இதில் அடுத்து குறுக்கோட்டு பரப்புக்கு 4πr வர்க்கம் என்று வரும். ஆகவே இங்கே இந்த இருக்க குளிரல் வீதம்னு சொல்கிறது தங்குறது மேற்பரப்பு இங்கள் திணிவு தானே. ஆகவே மேற்பரப்பில் R வர்க்கம் சம்மந்தப்பட போகுது, திணிவில் R கணம் சம்மந்தப்பட போகுது. மிச்சம் ஒன்று மாறாது. ஆகவே இதில் நம்ம இதில் எல்லா விஷயங்களை கொண்டு போட்டு வெட்டினமெண்டா கடைசியாக இந்த குளிரல் வீதம்னு சொல்கிறது 1/6க்கு நேர்வீசமாக இருக்குது. இதான் நம்ம எடுக்கிற கடைசி முடிவு. இது வரைக்கும் நம்ம கடைசியாக முடிவு எடுப்போம். அடுத்து நம்ம பிரதிட்டு விட்டோம்டா. சரி, இப்போ அவங்க RA என்று சொல்கிறது அவங்க இந்த θ T தான் RA மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட். இந்த RA என்று சொல்கிறது கோள மேய்க்கான குளிரல் வீதமாக இருக்கும். ஆகவே அதில் R எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும். ஆகவே 1/6. இங்கே அடுத்து RB என்று சொல்கிறது இதுக்குரியதாக இருக்கும். ஆகவே 1/2R என்று வரப்போகுது. 1/2 பிரித்து விட்டோம்னு சொன்னால் RA/RB சமன் இதை பிரிக்கக்குள்ள இது மேலே போகும். ஆகவே 2/1 வரும். அதில் RA சமன் 2RB என்று வரும். ஓகே தானே. ஆகவே 31க்கு 4 பொருத்தமாக இருக்கு. இப்போ 32 கேள்வியை பார்க்க போகிறோம். 32 கேள்வி எலக்ட்ரானிக்ஸில் வர கேள்வி உண்டு. சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரேசித்து தொழிற்படுகிறது. VCE அன்னளவு பெருமானம் யாதுன்றது கேள்வி. தரவு VBE தசமாறுன்னு வந்திருக்கேன். ரைட். இப்போ சுட்டை பார்ப்போம். இதான் சுற்று. இந்த சுற்றில் இங்கே 10 வோல்ட் கொடுக்குறோம். இங்கே புவித்தொடுப்பு செஞ்சுருக்கோம். புவித்தொடுப்பு செஞ்சுருக்க வேண்டால் இந்த இடங்களில் அழுத்தம் 0 இருக்கும். அதான் புவித்தொடுப்பின் அடிப்படை 0 இருக்கும். அடுத்த விஷயம், இந்த லைனில் இங்கேருந்து மின்னோட்டம் அழுத்தம் கூட்டிடுறது அழுத்தம் குறைஞ்சிடுது, மின்னோட்டம் ஓட போகுது. ரைட். இங்கே ஓடுற மின்னோட்டம் இந்த அடிக்குள்ளே இறங்காது. மின்னோட்டம் இறங்காலும் ஒரு மிகச்சிறிய வருமானம் இறங்குமென்று எடுத்து அதை நம்ம புறக்கணிப்போம். ரைட். அப்போ இங்கே வர மின்னோட்டம் முழுக்களும் இங்கே தானே ஓட போகுது. அப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே மின்னோட்டம் சமன்னு சொன்னால் தடைக்கு நேர்வீசம்னா அழுத்தம் விழும். வளமை நம்ம கணக்கில் செய்கிற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இது உயிர்ப்பு பிரேச தொழிற்படுதுன்னா நம்ம வளமையாக செய்கிற கணக்கின்படி செய்ய போகிறோம். இந்த கேள்வி எக்ஸ்ட்ரா ஒன்றும் யோசிக்க போகிறோம் இல்லை. அப்போ இங்கேருந்து வர மின்னோட்டம் டிரெக்டாக கீழே போகுது, இதுக்கு இறங்காது. முதலாவது விஷயம். அப்போ அழுத்தம் இரண்டுக்கும் தடைக்கு நேர்வீசம்னா விழும். ஆகவே இப்போ மொத்தம் 10ன்றதுனால இதுக்கு 5 இதுக்கு 5 விழப்போகுது. ஆகவே இதுக்கு 5 இதுக்கு 5ன்றதுனால இந்த புள்ளியில் அழுத்தம் 5 வோல்ட்டாக இருக்கும். ரைட். தடைக்கு நேர்வீசம்னா அழுத்தம் விழப்போகுது. அப்போ 5 வோல்ட்டாக இருக்கும். அப்போ இவட 5 வோல்ட்னா இந்த லைன் ஃபுல்லாகவே 5 வோல்ட் தான். இப்போ தரவில் தந்திருக்கான் VBE தசமாறு வோல்ட். நம்மளுக்கு தெரியும்
ஒரு டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரேசல் தொழிற்படக்குள்ள அது மட்டும் இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் நம்ம உரிகள் நோக்கி இருக்குது. அப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒரு உயிர்ப்பு பிரேசல் தொழிற்படக்குள்ள எமிட்டரை விட பேஸில் அழுத்தம் கூட இருக்கும், பேஸை விட கலெக்டர் அழுத்தம் கூட இருக்கும். இது நம்ம தியரிலே நார்மலாக படிக்கிற விஷயங்கள், ரைட்? அப்போ இப்போ இங்கே 5 வோல்ட்னு சொன்னால் இதை விட இங்கே தசமாறு கூட இருக்கணும் தரவின்படி. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் அழுத்தம்? 4 இருக்கும், 4.4 இருக்கும், 4.4 வோல்ட்டாக இருக்கும். இந்த புள்ளி அழுத்தம் இப்படி இருக்கும். ஏனண்டா இது நார்மலாக வந்து ஒரு உயிர்ப்பு பிரேசல் தொழிற்படக்குள்ள எமிட்டரை விட பேஸில் அழுத்தம் கூட, பேஸை விட கலெக்டரில் அழுத்தம் கூட. ஆகவே இங்கே 4 இருந்தால் தான் தசமாறு டிஃப்ரென்ஸ் இங்கே வரும். ஓகே தானே? ரைட். இப்போ இங்கே இந்த தடை குறுக்கே இந்த 2 கிலோ ஓமுக்கு குறுக்கே எவ்வளோ அழுத்தம் விழுது? மொத்தமாக 4.4 வோல்டேஜ் விழுது. அப்போ அழுத்தம் தெரியும், தடை தெரியும், மின்னோட்டத்தை காணலாம். எவ்வளோ வேறு மின்னோட்டம்? இது குறுக்கே விழுற மின்னோட்டம் பார்த்தோம்னு சொன்னால் அழுத்தம் வந்து 4.4 விழ போகுது, அதுவும் வோல்ட்டில். தடை வந்து பார்த்தோம்னா 2 கிலோ ஓம், 10 வரும். ஆகவே இது 2.2 மில்லி ஆம்பியர் வரும். ஓகே தானே? அப்போ இதில் இதுக்கால ஒரு மின்னோட்டம் வந்து 2.2 மில்லி ஆம்பியர் வரப்போகுது. இங்கால வர மின்னோட்டம் நம்மளுக்கு தெரியும். இங்கே மின்னோட்டம் வந்து இங்கேருந்து கீழே வரப்போகுது, பேஸுக்கால உள்நோக்கி வரப்போகுது, ரெண்டும் சேர்ந்து மீட்டருக்கால வரப்போகுது. ஆனால் நம்ம பெண்ணஞ்சித்தம் இதுக்கால வர மின்னோட்டத்தை புறக்கணிச்சித்தம். ஏன்னா பெருசாக வராது, வந்தாலும் ஒரு சின்ன பெருமானம் தான் வரும், முழுக்களும் கீழே இறங்கிடும். ஆகவே இந்த 2.2 மில்லி ஆம்பியர் இருக்குல்ல, இது மொத்தமுமே கலெக்டருக்கு இருந்து வாரதாக கருத போகிறோம். அதனால தான் அந்த கேள்வியிலே வந்து விசியின் அண்ணளவு பெருமானம் என்று கேட்டிருக்கானே. அக்யூரேட் எடுக்க இயலாது. அக்யூரேட் எடுக்கிறதுக்கு இங்கே வர மின்னோட்டம் நம்ம புறக்கணிக்கிறோம்ன்றதுனால அண்ணளவு பெருமானம் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2.2 மில்லி ஆம்பியர் தான் கலெக்டருக்கு இருந்து வருது, அப்படியே கீழே இறங்குன்னு எடுக்க போகிறோம். இதுக்கால வரதை புறக்கணிக்கிறோம். ஓகே தானே? ரைட். இப்போ இங்கே மேலேருந்து வர மின்னோட்டம் தெரியும் 2.2 மில்லி ஆம்பியர், தடை தெரியும் வந்து 1 கிலோ. ஆகவே தடையும் தெரியும், மின்னோட்டம் தெரியுமெண்டா இதுக்கு குறுக்கே விட்டு அழுத்தத்தை நம்ம காணலாம். அப்படி வீசமான யார் போடலாம். அப்போ இதுக்கு குறுக்கே விட்டு அழுத்தம் பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு? 2.2 மில்லி ஆம்பியர். ஆக 10/3. அடுத்தது தடவளவு 1 தர 10/3. ஆகவே இது 2.2 வோல்ட் விழும். ஓகேண்ணே? அப்போ இந்த தடைக்கு குறுக்கே 2.2 வோல்ட் வந்து விழப்போகுது. ஆகவே இங்கே 10 இருக்குது, 10ல் 2.2 இதுக்கு குறுக்கே விழுந்தா இந்த புள்ளியில் அழுத்தம் என்னவா இருக்கும்? 7 செமட்டாக இருக்கும். ஓகேண்ணே? இவ்வளோ தான் தரவு. இப்போ அவன் கேட்ட கேள்வி என்ன? விசியின் பெருமானம். ஆகவே சிஇ இங்கே 7 செமட்டு, இங்கே 4/4. வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? 7 செமட்டு 4/4ன்னு சொன்னால் இதுக்குரிய வித்தியாசம் வந்து 7.8 மைனஸ் 4.4 இருக்குது. ஆக விட 3.4 வோல்ட் வரும். எத்தனையாவோட? 2 விட. ஆக 32 வேலைக்கு 2 விட வரும். ஓகே, இப்போ வந்து 33 வெள்ளியை பற்றி பார்க்க போகிறோம். 33 வெள்ளி 30 பாய்சியில் இருக்கும் 100 கிராம் தனி உள்ள நீரும் -10 பாய்சியில் இருக்கும் 100 கிராம் தனி உள்ள பனிக்கட்டியும் ஒரு காவலிடப்பட்ட கொள்கலத்தில் சுற்றாளுடன் வெப்ப பரிமாற்றம் எதுவும் ஏற்படாதவாறு கலக்கப்படுகின்றன. ரைட். அடுத்த தன்வெப்ப கொள்ளவு தரவு தாராங்க, உருவலின் தன்மறை வெப்பம் தரவு தாராங்க. கலவை 40 வெப்பநிலை, 40 சொல்கிறது சமநிலையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை கேட்குறாங்க. ரைட். இவ்வளோ தான் கேள்வி. ஓகே தானே? கேள்வி இவ்வளோ தான். நீட்டாக அதில் எல்லாம் படத்தில் போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ ஸ்டார்ட்டில் வந்து நீர் வந்து 100 கிராம் நீர் வந்து 30 பாய்சியில் இருக்குது, அது வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது. அது பிறகு வந்து -10 பாய்சியில் 100 கிராம் பனிக்கட்டி இருக்குது. இப்போ இந்த கேள்வி வந்து வளமையாக வர கேள்வியோட கொஞ்சம் வித்தியாசம், பட் கடை சிம்பிளான ஒரு கேள்வி உண்டு. கேள்வியோட கான்செப்டில் அங்கே வரும். இப்போ 30 பாய்சியில் வந்து 100 கிராம் தண்ணி உள்ள நீர் இருக்குது. ஓகே தானே? அது பிறகு 100 கிராம் வந்து -10 பாய்சிலுக்கு பனிக்கட்டி இருக்குது. இது ரெண்டே ஒரு கலவைக்கு போட்டோம்னா இங்கே வெப்ப பரிமாற்றம் நடக்க போகுது. வெப்ப பரிமாற்றம் எங்கேருந்து எங்கே நடக்கும்? வெப்ப பரிமாற்றம் வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து வெப்பநிலை குறைந்த இடத்துக்கு வெப்ப பரிமாற்றம் நடக்கும். வெப்பநிலை கூடிய இடம் எது? இவர். வெப்பநிலை குறைந்த இடம் எது? இவர். இங்கேருந்து இங்கே வெப்ப பரிமாற்றம் நடக்க போகுது. ஆகவே இவர் வெப்பத்தை கொடுப்பார், இவர் வெப்பத்தை எடுப்பார். இவ்வளோ நடக்க போகுது. ரைட். இப்போ நீர் 30 பாய்சில் இருக்குது. 30 பாய்சிலேருந்து படிப்படியாக வெப்பநிலை குறைஞ்சு நீர் வெப்பநிலை படிப்படியாக குறைஞ்சு வரப்போகுது. ஒரு கட்டத்தில் 0 தானே. அப்போ நீர் வந்து 30 பாய்சிலேருந்து 0 பாய்சியாக மாறுறதுக்கு எவ்வளவு வெப்பம் வந்து அந்த டைமில் வெளிவிடப்படும் என்று பார்க்க போகிறோமே. ஒரு வெப்பநிலை குறையிறாருண்டா வெப்பத்தை வெளிவிடணும். எவ்வளோ வெப்பத்தை வெளிவிடுவாருண்டா வளமையான சமன்பாடு Q7 ms θ. அதன்படியில் போட்டோம்னு சொன்னால் பெருமானங்கள் நீட்டாக பிரதிட்டோம்னா 12,000 வருது. ஆகவே இந்த 30 பாய்சியில் இருக்கிற 100 கிராம் தண்ணி உள்ள நீர் 0 பாய்சியில் இருக்க 100 கிராம் தண்ணி உள்ள நீராக மாறக்குள்ள இந்த 12,000 ஜூல் வெப்பத்தை தான் வந்து வெளிவிடும். அந்த வெளிவிட வெப்பத்தை எடுப்பேன் பனிக்கட்டி எடுக்கும். ஆகவே அந்த பனிக்கட்டி இப்போ என்ன செய்யும்னு சொன்னால், பனிக்கட்டி -10 பாய்சியில் இருக்குது, அது 100 கிராம் பனிக்கட்டி. ஃபஸ்ட்டு அது 0 பாய்சியில் இருக்க பனிக்கட்டியாக மாறும்.
பிறகு அந்த 0 இருக்க பனிக்கட்டி 0 இருக்க நீராக மாறும். இப்படி நடக்க போகிற மாற்றங்கள், அது நடக்க போகிற பகுதி மாற்றங்கள் இவ்வளோ தான். அப்போ ஃபஸ்ட்டு இந்த -10 இருக்கிற 100 கிராம் பனிக்கட்டி 0 இருக்க 100 கிராம் பனிக்கட்டியாக மாறக்குள்ள எவ்வளோ வெப்பம் வந்து அதுக்கு எடுக்கும். தான் வந்து வெப்பத்தை இவர் எடுப்பார், இவர் கொடுப்பார், இவர் எடுப்பார். எவ்வளோ வெப்பத்தை எடுப்பார்னு பார்த்தோம்னா அதுக்கு கியூசம் எம்எஸ்டிட்டா தான் அதன் ஒழுங்காக பெருமானங்களை பிரதியிட்டோம்னு சொன்னால் 2000 வருது. ஆகவே -10 இருக்க 100 கிராம் பனிக்கட்டி இப்படி மாறக்குள்ள 2000 ஜூல் வெப்பத்தை உள்ளெடுக்கும். ஆகவே 12,000 அது வெளிவிடுது. இது வந்து வெளிவிடுறது 12,000 இந்த 2000 எடுத்து மிச்சமோட இருக்குது 10,000 இருக்குது. இப்போ இந்த கலவை முழுக்கலுமே 0 வந்திருக்கோமே. இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 வந்திருக்காது. பட் 10,000 ஜூல் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ அந்த 0 இருக்க 100 கிராம் பனிக்கட்டி இப்போ 0 இருக்க நீராக மாறணுமல்ல. அந்த டைமில் தேவையானதுக்கு உள்ளெடுக்கப்பட வேண்டிய வெப்பத்தின் அளவு பார்த்தோம்னா இது வந்து Q7 ml போடுவோம். ஓகேண்ணே, Q7 ml போடுவோம். அதுக்கு பெருமானம் வந்து உருவல் இந்த முறை தந்திருக்காங்க. பெருமானத்தை பிறகிட்டிங்கன்னா 30,000 ஜூல் வருது. அப்போ இந்த -10 இருந்து பனிக்கட்டி 0 வரதுக்கு 2000 தேவைப்படுது. திரும்ப 0 இருந்து 0 நீராக மாறதுக்கு 30,000 தேவைப்படுது. இதெல்லாம் தேவைப்படுறது. ஆனால் இருக்கிறத எவ்வளவு, கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 12,000. ஆகவே இந்த மாற்றம் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு நீர் வந்து இங்கேருந்து 0 வந்தால் கூட இதுக்கான வெப்பத்தை கொடுத்து இங்கே முழு வெப்பத்தையும் கொடுக்க இயலாது. இதில் இந்த ஸ்டெப் வந்து அரவாசோட நிற்கும். அப்போ அரவாசோட நிற்கண்டா எப்படியும் 0 நிற்கணும். ஏன்னா இது வந்து 0 கட்டாயம் வந்தே ஆகணும். ஏன் அங்கே அவர் வந்து வெளிவிடுறது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது. வெளிவிடுற அந்த 12,000 இவர் 2,000 எடுத்துருவார், மிச்சம் 10,000 எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது. அப்போ கட்டாயம் ஒரு 0 வந்துடுவார். இந்த மாற்றமும் கட்டாயம் நடந்து முடிஞ்சிடும். அப்போ இதுவும் 0 இதுவும் 0. இப்போ இந்த மாற்றம் தான் இடையில ஸ்டொப்பாக போகுது. முழு வெப்பமும் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் எவ்வளோ ஸ்டொப்பாகிற வெப்பநிலை என்னவா இருக்கும்? அதுவும் 0 ஸ்டொப்பாகும். ஆக இந்த கலவை மொத்தம் என்ன வெப்பநிலை இருக்கும்னு சொன்னால் 0 அதாவது 2வது விட 33வது வரும். ஏன் இது வந்து ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும். இது வந்து வெளிவிட போகுது. அதில் இவர் 2 எடுத்துருவார், மிச்சம் 10 இவர் எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்குது. அப்போ இடையிலாங்க நிற்க போகுது இந்த மாற்றம். ஏன் இது வந்து ஃபுல்லாக நடந்து முடிகிறதுக்கு வெப்பம் காணாதோ. ஸோ இடையில எங்கே நிற்க போகுது? நிற்கிறனால 0 நிற்கும். ஏன் நீங்கள் 2 0. ஆகவே இந்த கலவையின் என்ன இருக்கிறாங்க கலவையின் சமநிலை வெப்பம் வந்து 0 2வது இருக்குது. ஆக 33வது 2வது வருது. ஓகே, இப்போ வந்து 34வது கேள்வியை பார்க்க போகிறோம். 34வது கேள்வி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சமாந்திர தடை தொகுதியும் ஒரு தொடர் தடை தொகுதியும் தொடுக்கப்பட்டுள்ளன. ரைட், சுற்று வந்து இந்த கீறி இருக்குது. தடைகளின் தடை பிரமாணங்கள் சமமாகவோ சமமற்றோ இருக்கலாம். அப்போ தடைகள் வந்து சமனாகவும் இருக்கலாம், சமனட்டும் இருக்கலாம். அது சொல்ல இயலாது, எப்படியும் இருக்கலாம். பின்வரும் கூற்றுக்களில் எது எப்பொழுதும் உண்மையாகும்ன்றதான் கேள்வி. அந்த எப்பொழுதும்ன்றதை டாக் பண்ணியிருக்காங்க. ஏண்டா அந்த தடை பிரமாணம் சமனாக இருந்தாலோ கூட இருந்தாலோ குறை இருந்தாலோ எப்படி இருந்தாலும் அந்த கூட்டுகளில் ஏதோ ஒரு கூட்டு கட்டாயம் சரியாக இருக்கணும். அது எதுன்றது கேள்வி. ஒவ்வொரு கூட்டாக பார்க்க போகிறோம். சரியானே? முதலாவது கூட்டு, சமாந்தர தடை தொகுதியில் உள்ள எந்த ஒரு தடையினூடாகவும் பாயும் ஓட்டம் ஒரே அளவாக இருக்குது. ரைட், அவன் என்ன சொல்கிறான்டா, மின்னோட்டம் எங்கே இருந்து அங்கே வர போகுது? மின்னோட்டம் இங்கேருந்து வெளிக்கிட போகுது. மின்னோட்டம் நம்மளை பேட்டின் ப்ளஸில் இருந்து வெளிக்கிட போகுது. மின்னோட்டம் இந்த திசையில் வெளிக்கிட்டு இப்படி ஓடி இங்கே ஓடி அப்புறம் இந்த இதில் வந்து ஒவ்வொன்றுக்குள்ளாலையும் மின்னோட்டம் இறங்கி கடைசியாக இங்கே வந்து சேரப்போகுது. இவ்வளோ தான் மின்னோட்டம் போகிற பாதை. ஓகே தானே? இங்கே மின்னோட்டம் வருது தானே, நம்மளுக்கு தெரியும். இவ்வளவும் சமாந்திரமாக இருக்குது. ஓகே, இப்போ சமாந்திரமாக இருக்குன்னு என்ன மீனிங்? அழுத்தம், அதாவது அவ்வளவும் குறுக்கே அழுத்தம் சமனாக இருக்குது. மீன் இந்த புள்ளியில் ஒரு அழுத்தம், இவ்வளவுலையும் ஒரு அழுத்தம், இவ்வளோ ஒரு அழுத்தம் தானே. ஆக இந்த தடைகளுக்கு குறுக்கே விழுற சமாந்திர தடைகளுக்கு குறுக்கே விழுற அழுத்தம் வந்து சமனாக இருக்கும். அப்போ அழுத்தம் சமனாக இருக்கணுமெண்டா இந்த ஒவ்வொரு தடையும் வேறவாக இருந்துச்சுன்னு சொன்னால், தடைகள் பெருமானம் சமனாமல் இருக்கலாம், வேறவாமல் இருக்கலாம். இல்லை, இப்போ தடைகள் வந்து வேறு பெருமானங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அழுத்தம் சமனாக இருக்கணும்னு சொன்னால் மின்னோட்டம் எப்படி இருக்கும்? மின்னோட்டம் வேறு இருக்கும். ஏன் அழுத்தம் சமன், தடைகள் வேறு. சமன் ஏற்படி பாருங்களேன், அழுத்தம் சமன், தடைகள் வேறு, ஏன்னா மின்னோட்டம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ எல்லா முறையோட மின்னோட்டம் ஓடுமா? ஓடாது. ஆகவே முதலாவது பிள்ளை. ஓகே, எப்போ பிள்ளையாகும்? இந்த தடைகள் சமனாக இருந்தால் அந்த கூட்டு சரி, தடைகள் வேறு வரையாக இருக்கக்குள்ள கூட்டு பிள்ளை வேறு. ரைட். 2வது கூட்டு, தொடர் தடை தொகுதியில் உள்ள ஒவ்வொரு தடைக்கு குறுக்கேயும் உள்ள வோல்ட்டளவு வீழ்ச்சி ஒரே அளவாக இருக்குது. ரைட். இந்த இவ்வளோ தொடராக இருக்குது, இவ்வளோ தொடராக இருக்குது. இப்போ இந்த தொடராக இருக்க தடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னோட்டம் ஃபுல்லாக ஓட போகுது. அப்போ இந்த இவ்வளவு தடைக்குள்ளேயும் ஓடுற மின்னோட்டம் என்ன செய்யாது? மின்னோட்டத்தின் பெருமானம் மாறாது. ஏன்? ஒரே மின்னோட்டம் தான் ஓட போகுது, மின்னோட்டத்தில் பெருமானம் வந்து மாற போகிறல. ரைட். மின்னோட்டத்தில் பெருமானம் மாறாட்டி V=IR, இதான் பழமையாக எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக மாறி மாறி போடுற ஒன் ஆஃப் த சமன்பாடு V=IR. ரைட் தானே?
இதில் இந்த லைன் ஃபுல்லாக என்ன சமனாவோட போகுது? ஐ சமனாக இருக்க போகுது. ஆகவே அதுக்கு குறுக்கே விழுற அழுத்த வீழ்ச்சி தடைக்கு நேர்விய சமனாக இருக்குது. ஆகவே தடை அவ்வளவும் இவ்வளவுமே சமபெருமானமாக இருந்தால் அழுத்தம் எப்படி விழும்? சமனாக விழும். தடை வேறு மாதிரி இருந்தால் அழுத்தம் வேறு மாதிரி விழும். ஏன்? ஐ சமன். ஓகே தானே? அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? வோல்டோட வீழ்ச்சி ஒரே அளவாக இருக்குமென்னு சொல்கிறான். இப்போ ஒரே அளவாக இருக்கும், தடைகள் சமனாக இருந்தேன். ஆனால் கேள்வியை ஸ்டார்ட்டில் என்ன சொல்லிட்டான்? தடை சமனாகவும் இருக்கலாம், வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ வேறு மாதிரி இருந்தால் அழுத்த வீழ்ச்சி சமன் இல்லை. ஸோ அந்த கூட்டு என்னவாக இருக்கும்? பிள்ளையாக இருக்கும். மூன்றாவது கூட்டு, தொடர் தடை தொகுதியில் உள்ள எந்த ஒரு தனித்தடையினதும் தடையிலும் பார்க்க முழு வலையமைப்பின் மொத்த தடை கூடியதாகும். ரைட். என்ன சொல்கிறாருண்டா, இந்த லைனில் இருக்குல்லோ, இந்த லைனில் ஒரு கிட்டத்தட்ட 4 தடை இருக்குது. இப்போ இந்த மொத்த தொகுதிக்கு ஒரு விளைவில் தடை வருமல்ல, அந்த விளைவில் தடை இதை விட கூடவே இருக்கும், இதை விட கூடவே இருக்கும். தனித்தனியாக பார்க்கக்குள்ள இதை விட கூடவே இருக்கும், இதை விட கூடவே இருக்கும்னு சொல்கிறான். இப்போ யோசிங்களேன், இது என்ன பெருமானமாக இருக்கட்டும், இந்த லைனுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு விளைவில் தடை வரும் தானே, அதே ஒரு பெருமானம் ஒரு கட்டாயம் ஒரு குட்டி பெருமானமாக வரும் தானே. இவ்வளவும் சேர்த்து ஒரு பெருமானம் வரும் இருக்கட்டும், இவ்வளவு ஒரு பெருமானம் வரப்போகுது. இவ்வளவும் சமாந்திரமாக இருக்குது, இவ்வளவு சேர்த்து ஒரு விளைவில் தடை வருமல்ல, அந்த விளைவில் தடை இந்த சுற்றில் தொடராக இருக்குது. ஓகே தானே? இவ்வளவு சமாந்திரமாக இருக்குது, இவ்வளவுக்கும் சேர்த்து ஒரு விளைவில் ஒன்று வருமல்ல, விளைவில் பெரும் தடை உண்டு. அது இந்த புள்ளியும் குறுக்கே தானே இருக்குது. அப்போ அது சுற்றில் எப்படி இருக்குது? தொடராக இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு குறித்த பெருமானம் ஒன்று வரும். வந்ததுக்கு பிறகு நம்ம இவ்வளவு என்ன செய்ய போகிறோம்? இதில் இவ்வளவுண்ட தடையும் கூட்ட போகிறோம். அப்போ இதுக்கு ஒரு பெருமானம் வரப்போகுது, அதோட இந்த 4 சேர்த்து கூட்ட போகிறோம். உண்ணமட்டத்தான் தொகுதியின் மொத்த விளைவில் தடை வரப்போகுது. அந்த விளைவில் தடை கட்டாயம் இதில் கொண்ட விட பெருசாக தானே இருக்கும். ஏன்? கட்டாயம் இதுவும் கூட்டுப்பட போகுது. அதோட இவ்வளோ இது 4 கூட்டி அதோட இது இன்னொரு பெருமானத்தையும் கூட்ட போகிறோம். அப்போ தனித்தனியாக பார்க்கக்குள்ள இதை விட அந்த பெருமானம் கட்டாயம் பெருசாக தான் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணக்குள்ள, தொடரில் இருக்க ஒவ்வொரு ஆளையும் செக் பண்ணக்குள்ள விளைவில் தடை இல்லை ஒவ்வொரு தடையும் விட பெருசாக தான் இருக்குமே, எல்லாம் கூட்டுப்பட போதில்லை. ஸோ மூன்றாவது கூட்டு தடைகளோட பெருமானம் என்னவாக இருந்தாலும் கட்டாயம் சரியாக தான் இருக்கும். இப்போ இந்த கேள்விக்கு விட 3வது விட நம்ம 4வது விட செக் பண்ணுவோம். ஏன் கூட்டுகள் எனக்கு 4வது விட செக் பண்ணணும் பார்ப்போம். முழு வலையமைப்பினதும் ஆனால் பேப்பருக்கு செஞ்சு கொண்டிருக்குள்ளே கட்டாயம் சரியாண்டு பட்டுதண்டா டைம் கொஞ்சம் இருக்கமாக இருக்குன்னா போட்டு போயிடணும், கடைசியாக செக் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குறதால கேள்வி செக் பண்ணணும். 4வது கூட்டு, முழு வலையமைப்பினதும் மொத்த தடை சமாந்தர தடை தொகுதியில் உள்ள மிகப்பெரிய தடையிலும் பார்க்க குறைவாகும். ரைட். என்ன சொல்கிறாருண்டா, தொகுதிக்கு ஒரு மொத்த தடை ஒன்று வரும் தானே, விளைவு தடை. அது இதில் ஒவ்வொன்றும் தடை வேறு ஒரு மாதிரி தான் இருக்க போகுது. இதில் வாரத்துக்கு ஒரு 10, 20, 30, 40 அப்படி வேறு ஒரு மாதிரி இருக்க போகுது. இதில் பெரிய ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த பெரிய ஆளை விட விளைவில் தடை சின்னதாக இருக்குமென்னு சொல்கிறான். இது என்ன விளக்கமெண்டா, நம்ம சமாந்திர தடை படிக்கக்குள்ளே ஒன்று படிச்சிருப்போம். சமாந்திர தடையில் எத்தனை தடை இருந்தாலும் சரி, அந்த சமாந்திர தடையில் மிகச்சிறிய தடை இருக்குமில்ல, உதாரணத்துக்கு ஒரு 10, 20, 30, 40 இதில் 6 சின்னால் இந்த 10 இந்த சமாந்திரத்துக்கு நம்ம விளைவு எடுக்கக்குள்ள, இந்த சமாந்திரத்துக்கு விளைவு எடுக்கக்குள்ள வார விளைவுள் 10 விட என்னவாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதாவது சமாந்திரமாக தொடக்கக்குள்ள தடைகளை அதில் சின்ன தடையும் விட விளைவுள் சின்னதாக இருக்கும் படிச்சிருப்போம். ஓகேண்ணே? அப்போ இதில் ஒரு பெரிய ஆள் இருக்கட்டுமே, பெரிய ஆள் இருந்தாலும் இங்கே இருக்க சின்ன தடையும் விட சின்னனாக தான் விளைவுள் வரப்போகுது. ஓகேண்ணே? அது பிரச்சனை இல்லை, சின்னனாக தான் விளைவுள் வரப்போகுது. அது ஓகே. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொகுதியில் வார விளைவுள் தடை இந்த பெரிய ஆளை விட கட்டாயம் சின்னனாக தான் இருக்குமென்னு சொல்கிறார். சொல்லல, அதே இந்த தொடரில் இருக்க தடைகள் மிக பெருசாக இருந்தால் இப்போ இதில் ஒரு 10, 20, 30, 40 இருக்கத்தக்கதா, இவர் ஒரு 100, 200, 300, 400 இருந்து விட்டாருண்டா. இதில் வாரதோட கூட்டலை பட போகுது. இங்கே தொடர வார தடைகள் ஒரு 100, 200, 300, 400 இருக்கு. இவர் 10, 20, 30, 40 இருந்தால் இதில் வாரதோட 10 விட குறைய வரப்போகுது. ஆனால் இங்கே 100, 200, 300, 400 இருக்குது. ஸோ அவ்வளோயும் கூட்டி பார்க்கக்குள்ள இந்த 40 விட அது என்ன தான் இருக்கும், பெருசாயிரும். ஸோ அந்த கூட்டு நம்ம நார்மலாக பெருமானங்களை பக்கண்டு பிறகிட்டு பார்த்தாலே பிள்ளைண்டு விளங்கும். அடுத்து 5வது கூட்டு, முழு வலையமைப்பினது மொத்த தடை விளைவில் தடை வலையமைப்பில் உள்ள எந்த ஒரு தனித்தடையினதும் தடையிலும் பார்க்க குறைவாகும். என்ன சொல்கிறாருண்டா, தடைக்கு ஒரு விளைவில் தடை வருமல்ல, அது இந்த சுற்றில் இருக்க எந்த ஒரு தடையோட ஒப்பிடக்கூடிய சின்ன தன் இருக்குமா, கரெக்டாக என்னவா இருக்கும், பிள்ளையாக இருக்கும். இது எந்த கூட்டண்டா, இந்த 3வது கூட்டு இருக்குல்ல, 3வது கூட்டு அதாவது இந்த தொடர் தடை தொகுதியில் உள்ள எந்த ஒரு தனித்தடையிலும் பார்க்க முழு வலையமைப்பின் மொத்த தடை கூடியதாகும். கட்டாயம் கூட நான் சொன்னான்ல, ஏன் கட்டாயம் கூட்டுப்பட போது கூடன்னு சொல்லி 3வது சரி என்று சொல்லியாச்சு. 5வது சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சுற்ற விளைவில் தடை கட்டாயம் ஒரு இந்த சுற்றுலுக்கு ஏதோ ஒரு தனித்தடையை விட சின்ன தன் இருக்குன்னு சொல்கிறார். 3வது கூட்டுக்கு எதிரான கூட்டு கட்டாயம் என்னவா இருக்கும், பிள்ளையாக இருக்கும். ஆக இந்த 34 கேள்விக்கு 3வது விட வரணும். ஓகே, இப்போ 35 கேள்வியை பார்க்க போகிறோம். 35 கேள்வி, ஒரு இலத்திரன் ஒரு சீரான மின்புலம் ஈக்கு எதிராக இயங்கும் அதே வேளை வேறொரு இலத்திரன் ஒரு சீரான காந்தப்புலம் பிக்கு செங்குத்தாக இயங்கும் விதம் ஒரு 1லும் ஒரு 2லும் காட்டப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலத்திரன்களின் டி புரோக்லியின் அலைநீளம் எப்படி மாறும் என்றதை பற்றி கேள்வி. ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சீரான மீன்புலம் ஒன்று இருக்குது, இ என்ற சீரான மீன்புலம் இருக்குது. அந்த சீரான மீன்புலத்துக்கு எதிராக இலத்திரன் வி வேகத்தோட இயங்கி கொண்டு இருக்குது. இவ்வளோ தான் படம். நம்மளுக்கு தெரியும் மின்புலம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த மின்புலத்தில் கொண்டு ஒரு நேரேற்றத்தை வச்சோம்னு சொன்னால் அது மின்புலத்தின் திசையின் வழியே அதுக்கு விசையை கொடுக்கும். ஒரு மின்புலம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் சீரான மின்புலம் அதில் ஒரு நேரேற்றத்தை கொண்டு அந்த மின்புலத்துக்குள்ளே வச்சோம்னு சொன்னால் அந்த மின்புலத்தின் திசையிலேயே அந்த நேரேற்றத்தை விசையை கொடுக்கும். இதே ஒரு இலத்திரன் ஒரு மறையேற்றம். ரைட், மறையேற்றத்தை கொண்டு வச்சோம்னா மின்புலத்துக்கு எதிரான திசையில் விசையை கொடுக்கும். இது நம்மளாக தெரிஞ்ச விஷயம். தியரியிலே மின் விசை கொடுக்கலாம் படிக்கக்குள்ள டீட்டெயிலாக படிச்சிருப்பேன். ரைட், அப்போ இது ஒரு மறையேற்றம். ஆகவே இந்த மின்புலத்தின் திசைக்கு எதிர் திசையில் விசை இருக்குது. வேகம் எந்த திசையில் இருக்குது? வேகம் அதே திசையிலான் இருக்குது. அந்த மின்புலத்துக்கு எதிர் திசையில் இருக்குது. இப்போ ஸ்டார்ட்டில் ஒரு வேகம் இருக்குது. இப்போ வேகத்தின் திசையிலேயே விசையை ஒன்று உருவாகுது. அப்போ ஒரு வேகம் ஒன்று ஒரு துணிக்கு இருக்குது. இப்போ இந்த வேகத்தின் திசையில் நம்ம விசையை கொடுத்த மாட்டோம். வேகம் என்ன செய்யும்? படிப்படியாக கூடும். இப்போ துணிக்க இப்போ 6 மூடுவ போகுது. அவர் போய்கொண்டிருக்கார். அது போகிற திசையில் நம்ம பின்னுக்கு போய் தள்ளுறோமா யோசிக்கலாம். அப்போ அவர் வேகம் படிப்படி என்ன செய்யும்? கூடும். ஏற்கனவே இருந்ததை விட வேகம் படிப்படியாக கூட போகும். ஆகவே நம்மளுக்கு தெரியும் இந்த டி புரோக்லியின் அலைநீளத்து சமன்பாடு தான். அலைநீளம் சமன் h இன் கீழ் உந்தம். இது பி என்ற உந்தம் வரும். இது பிளாங்கின் மாறி. இது அலைநீளமாக இருக்கும். இதான் சமன்பாடு. இதில் உந்தமண்டா திணிதரவு தானே. இங்கே விசைக்கு பெருமானம் ஈக்குவாக இருக்குமா? விசைன்ற பெருமானம் மின்புலத்தின் இன்டு கியூவாக இருக்கும். ஈக்குவாக இருக்கும். அது சரி. இப்போ வேகம் படிப்படி என்ன செய்ய போகுது? கூட போகுது. வேகம் கூட 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 இந்த அலைநீளம் என்ன போகுது? குறைய போகுது. சமன்பாட்டிலே டீட்டெயிலாக விளங்குது. ஆகவே இந்த செட்டப்புக்கு விசைன்ற திசையிலே வேகத்தின் திசையிலே விசை இருக்குது. வேகம் கூட போகுது. ஆகவே அலைநீளம் குறைய போகுது. இது இங்கே. அப்படி அடுத்த வேகம் வந்தோம்னு சொன்னால் இது அடுத்த செட்டப். இது ஒரு சீரான காந்தப்புலம் ஒன்று இருக்குது. பி என்ற காந்தப்புலம் இந்த திசையில் இருக்குது. இலத்திரன் இந்த காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக மேல் நோக்கி பி என்ற வேகத்தோடு இயங்கி கொண்டு இருக்குது. நம்மளுக்கு தெரியும் இங்கே பிளமிங்கின் இடக்கை விதியை பாவிக்கிறோம். நாம பிளமிங்கின் இடக்கை விதியின்படி என்ன சொல்லுமெண்டா அந்த ஏற்றத்தில் எந்த பக்கம் விசை தாக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். பிளமிங்கின் இடக்கை விதியை வச்சுக்கணும். இதில் பிளமிங்கின் இடக்கை விதி. ஆகவே இதான் காந்தப்புலத்தின் திசை. இலத்திரம் மேல் நோக்கி வீவதோடு இயங்குகின்ற மின்னோட்டம் எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்குது. ஸோ விசை எங்கே நோக்கி வருது? நம்மளை நோக்கி. அதாவது டொட் விசை டொட்டாக இருக்குது. ரைட், அப்போ இது எப்படி சுத்த போகுது? இந்த துணிக்க இந்த திசையில் சுத்த போகுது. ஓகே, 3ல் யோசிக்கணும். அதாவது ஒரு வட்டப்பாயில் சுத்த போகுது. இந்த வட்டம் எப்படி இருக்குமெண்டா இந்த திசையில் இருக்கும். வட்டமே விசை வெளிநோக்கியில் தாக்குது. அப்போ துணிக்க இந்த திசையில் சுத்த போகுது. ரைட் ரைட். அடுத்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் இங்கே இது நார்மலாக காந்தப்புலத்தில் படிக்கக்குள்ளே ஸ்டார்ட்டில் படிச்சிருப்போம். இந்த விசை எப்போவுமே துணிக்கைன்ற இயக்கத்துக்கு செங்குத்தாக தான் இருக்குது. ஓகேண்ணே, அந்த விசை. அப்போ விசை எப்போவுமே செங்குத்தாக இருக்குன்னு சொன்னால் வேகத்தின் பருமன் மாறுமா? மாறாது. வேகத்தின் பருமன் மாறாது. ஏன்? விசை செங்குத்தாக இருந்தால் வேலை செய்யப்படாதல்லோ. வேலை செய்யப்படாட்டி எந்த விதமான இயக்க சக்தி எதிர்ப்பும் இருக்காது. வேகம் மாறாது. இங்கே வேகம் மாறாட்டி சமன்பாட்டில் வேகம் மாறாட்டி என்ன நடக்கும்? அலைநீளம் மாறாது. அவ்வளோ விஷயம். அப்போ இங்கே வேகம் மாறாது, அலைநீளம் மாறாது. வேகம் கூடுது. அதனால் அலைநீளம் குறையுது. ரைட். ஆகவே ஃபஸ்ட்டு இங்கே அலைநீளம் குறையணும், இங்கே அலைநீளம் மாறாமல் இருக்கணும். ஆகவே 35 கேள்விக்கு 3வது இடம் வருது இருக்கு. இப்போ 36 கேள்வியை பார்க்க போகிறோம். 36 கேள்வி 2 மில்லிமீட்டர் ஆரை உள்ள ஒரு கோள நீர்த்துளி வழியினூடாக 8 சென்டிமீட்டர் செகண்ட் முடிவு வேகத்துடன் விழுகிறது. அத்தகைய 8 சர்வசம சிறுதுளிகள் கனவளவு உள்ள ஒரு கோள நீர்த்துளி வழியினூடாக விழும் முடிவு வேகம் என்னன்றது கேள்வி. ரைட், இது நம்ம பின்னுக்கு கடைசியாக படிக்கிற ப்ராப்பில் பிசிக்ஸ் செக்ஷனில் வரப்போகுது. வார செக்ஷன் ஒன்று தான் இது. ரைட், இப்போ இதான் முடிவதுக்கான டிரெக்ட் சமன்பாடு. முடிவுன்னு சொல்கிறது. இதில் ஆர்ன்னு சொல்கிறது அந்த கோலத்தின் ஆரையாக இருக்கும். ஜி என்ற புவியீர் பார்முடுகள். இதில் அடர்த்தி வித்தியாசம். சம்டைம் இந்த கோள நீர்த்துளி கீழேருந்து மேலே போகலாம், மேலேருந்து கீழே வரலாம். ஸோ அது அந்த அடர்த்தியை பொறுத்து கொண்டு. ஸோ அடர்த்தி வித்தியாசம் தான் இது. இது அந்த பிசுமை குணமாக இருக்குது. ரைட், இதில் எப்படி இந்த சமன்பாடு எடுக்கிறோம்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் நம்ம தியரிலேயே படிச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த நீர்த்துளி கீழே விழுதல் எடுக்கிறேன். ஓகே, கீழ் நோக்கி வி என்ற வேகத்தோட முடிவு வேகத்தோட விழுதுன்னு சொன்னால் கட்டாயம் கீழ் நோக்கி தான் வி என்ற வேகத்தோட இயங்குது. ஆகவே அந்த பிசுமை விசை மேல் நோக்கி இருக்கும். ஒரு மேலுதை போன்று இருக்கும், கீழ் நோக்கி எம்ஜி இருக்குது. இதில் இந்த மேலே இருக்க ரெண்டையும் கூட்டுறது எம்ஜிக்கு சமனாக இருக்குது. ஸோ ரெண்டையும் சமப்படுத்தி இந்த சமன்பாடு எடுப்போம். அது தியரிலே படிச்சிருப்போம். மற்றபடி இந்த முடிவதுக்கான சமன்பாடு டிரெக்டாகவே தெரிஞ்சிருக்கணும். கணக்கடங்கள் இது டிரெக்டாக பாவிக்க வேண்டி வரும். இப்போ இதை திரும்ப எடுத்து சமப்படுத்தி ரெண்டையும் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டிரெக்டாக பாடமாக இருக்கணும். ரைட், சரி. அதுலேருந்து என்ன விளங்குதுண்டா, இங்கே கோள நீர்த்துளி வழியிலான விழப்போகுது. ஆக இந்த அடர்த்தி வித்தியாசமோ ஜியோ இந்த ரெண்டோ அப்புறம் இந்த 9 நீட்டா ஒன்றுமே மாறப்போகிறல. ஆகவே இதில் மாறப்போகிற ஒன்றே ஒன்று ஆரை. ஓகே, அப்போ இதில் வேகம் ஆரை இந்த வர்க்கத்துக்கு நேர்விசமாக இருக்குது.
இவ்வளோதான் இந்த கேள்வியில் எடுக்கிற முடியும். ரைட். இப்போ அவன் சொல்கிறான் ஸ்டார்ட்டில் வந்து ஒரு குட்டி நீர் துளி ஒன்று இருக்குது, அதுண்ட ஆரை வந்து 2 மில்லிமீட்டர். ஓகே. அப்புறம் இன்னொரு துளி ஒன்று இருக்குது, அது எப்படிப்பட்ட துளியண்டா அந்த ஸ்டார்ட்டில் பார்த்தோம்னா 2 மில்லிமீட்டர் ஆரையுடைய துளி, அதை போல் 8 துளிகள் இந்த கன அளவு சேர்ந்தா இருக்கிற கன அளவு தான் அதில் மொத்த கன அளவான்னு சொல்கிறான். அப்போ இது வந்து அந்த குட்டி துளி. ஓகே. அப்போ இதில் கன அளவு என்ன இருக்கும்? 4×3 πr³ இருக்கும். ஆறு வந்து 2 மில்லிமீட்டர். நான் நீங்கள் அழகு போடலைன்னு சொன்னால் இங்கே அழகெல்லாம் வெட்டுப்பட்டுரும், அதுக்காக இங்கே அழகு போடலை மில்லிமீட்டர்ன்றது. ஓகே ரைட். இது வந்து பெரிய துளியாக இருக்கும். இதுண்ட ஆரையை கண்டுபிடிக்கிறது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை போல் 8 மடங்கு கன அளவு தான் இதில் கன அளவு. ஆகவே இதுண்ட கன அளவு இந்த இருக்குது 4×3 πr³ இதுண்ட கன அளவு. ரைட். இதை போல் 8 மடங்கு. ஆகவே தர 8. இதில் மொத்த கன அளவாக இருக்குது. என்ன இது மொத்த கன அளவு இந்த கன அளவாக இருக்குது. இப்போ இதானே இது தனி கன அளவாக இருக்கும். ஆகவே அதுலேருந்து ஆரையை கண்டு இருக்குது 4 மில்லிமீட்டர் வருது. மொத்த கன அளவை இதை போல் 8 மடங்கு தானே 8ஆல் பெருகி போட்டு ஒரு தனி கன அளவு சாப்பிடுத்திருக்கு. அப்போ அதுலேருந்து டிரெக்டாக இதில் ஆரை வருது 4 மில்லிமீட்டர் வருது. ஆகவே நம்ம இப்போ ஸ்டார்ட்லேயே பார்த்துட்டோம் வேகம்ன்றது ஆரைன்ற வர்க்கத்துக்கு தான் நேர்விசமாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட்டில் வேகம் எவ்வளவு 8 தரேன். இங்கே உடதையும் அழகு போடலை இந்த அழகு வெட்டுப்பட்டு பண்ணுறதுக்காக. அப்போ ஸ்டார்ட்டில் வந்து 8 இருக்கும், அது நேர்விசமன் 2 வர்க்கமாக இருக்குது. இப்போ முடிவு எவ்வளவு தெரியாது, அதான் கேள்வி. முடிவு தெரியாது, அது நேர்விசமன் 4 வர்க்கமாக இருக்குது. இப்போ இது முதலாம் சமன்பாடு, இரண்டாம் சமன்பாடு ஒன்றொண்டால் பிரித்து விட்டோம்னு சொன்னால் 8/v சமன் இங்கே 2 தடவை 2 இங்கே 4 தடவை 4. ஆகவே 1/4 இருக்குது சுருக்கணும் வேறு. ஆகவே இதில் இந்த v என்ன வருதுன்னு சொன்னால் 8×4 32 சென்டிமீட்டர்/செகண்ட் வரும். ஆகவே 36 கேள்விக்கு 4வது விட பொருத்தமாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து 37 கேள்வியை பார்க்க போகிறோம். 37 கேள்வி ஒரு லைட் கேள்வி உண்டு. கேள்வி வாசிக்கிறேன். ஒரு செவ்வக இருசமூக கண்ணாடி அரியத்தின் அடி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுகிறது. அப்போ அந்த கண்ணாடியின் அடி வந்து திரவத்தில் லைட்டாக தொடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது திரவ மேற்பரப்புக்கு சமாந்தரமாக ஒரு நிற ஒளிக்கதிர் அரியத்தினுடைய புகுந்து கண்ணாடி திரவ இடைமுகத்தின் வழியே செல்கிறது. அதில் பாதையில் நீட்டாக அம்புக்குறியால் காட்டியிருக்கணும். திரவத்தின் முறிவு சுட்டி என்னன்றது கேள்வி. ரைட். ஸோ இது வலிமையாக லைட் கேள்வி. ஸோ லைட் என்றாலே சில வீதி மாறி மாறி போட போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ரைட். இதில் ஒளிக்கதிர பாதை வந்து இந்த இருக்க திரவத்துக்கு சமாந்திரம் ஒரு ஒளிக்கதிர் ஒன்று பூந்து இங்கே ஒரு முறிவு இங்கே ஒரு முறிவு நடக்க போகுது. இங்கே அது அந்த மேற்பரப்பை மட்டும் மறுவி செல்கிற மாதிரி அம்புக்குறியால் நீட்டாக காட்டியிருக்கணும். ரைட். அப்போ 2 புள்ளிலையும் முறிவு நடக்குது. ஒன்று இது, அடுத்து இது. 2க்கு சில தனி போட்ட மாட்டா விட வேறு. லைட் கல்யாணம் முழுக்க திரும்ப மாறி மாறி போட்ட மாட்டா விட வர போகுது. ஸோ லைட் கல்யாணம் பெருசாக படத்தை பார்த்து அதுண்ட விளக்குகளை பார்த்து பயப்படக்கூடாது. களி வருதுனாலே சில வீதிக்குள்ளாலாம் போகிற மாதிரி இருக்குது. அப்போ 2 புள்ளியில் முறிவு நடக்குது, 2 புள்ளியும் போட்ட மாட்டா விட வர போகுது. இப்போ இதுக்கு போடக்குள்ள இந்த புள்ளியில் போடக்குள்ள இப்போ வழி இந்த முறிவு சூட்டி வந்து ஒன்று தெரியும், தனி முறிவு சூட்டி கண்ணாடி தெரியாது, அது என்ன எடுத்துருக்கேன். அப்போ எண்ணுக்கு ஒரு கோவை இவிடத்தை போடக்குள்ள வரும். இங்கே போடக்குள்ள எண்பண்ணுக்கு ஒரு எண்பண்ணும் எண்ணு மேலே சரியாக கணியம் இருக்குது. அந்த எண்ணுக்கு பதில் இங்கே போடுற கோவை ரைட்டாக போகிறோம். அந்த 2 புள்ளியில் போட போகிறோம், அவ்வளோ தானே. ரைட். ஃபஸ்ட்டு இந்த புள்ளியில் போட்டோம்னு சொன்னால் சில இந்த புள்ளியில் போட போகிறோம். பாருங்க, இந்த புள்ளியில் வந்து வழியில் முறிவு சூட்டி ஒன்று தர sin 45 ஒன்று இங்கே ரூட் 2 வேறு இருக்கும் சமன். இங்கே வந்து முறிவு சூட்டி எண் sin 30 நிறையா இருக்குது. ஓகே அண்ணே. இதில் இருந்து பார்த்தோம்னா என் சமன் எனக்கு ஒரு கோவம் எடுக்கலாம். என் சமன் √2 வரும். இந்த 2 மேலே வந்துச்சுண்டா 2 இங்கே √2 விட √2 இருக்குது. இது இந்த புள்ளியில் போட்டதுக்கு எண்ணுக்கு ஒரு பிரமாணம் எடுத்துருக்கேன். ஏன் எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த புள்ளியில் போடக்குள்ள என்ன முதலியாக்கணும் என் டேஷ் முதலியாக்கணும் இல்லை கேட்டது இன் டேஷ், அதுக்காக காட்டுறோம், அவ்வளோதான். ரைட். இப்போ இந்த புள்ளியில் போட்டோம்டா n × sin 75 சமன் இங்கே இந்த கோணம் எவ்வளோ இருக்கும் 90 இருக்குது முறிவோம். ஆகவே n டேஷ் × sin 90 இருக்குது, அவ்வளோதான் போட போகிறோம். ஆக போட்டோம்டா √2 × sin 75 சமன் இது இந்த ஊடகத்துக்கு போட்டோம்னா sin 90 அதாவது 1 தர n டேஷாக இருக்க போகுது. ஓகேண்ணே. டேரக்ட் n டேஷ் என்ன வர போகுது √2 × sin 75 வர போகுது. எத்தனை ஆவிட 2 ஆவிட 34 2 ஆவிட வரும். அவன் செஞ்ச விஷயம் மூலம் தான் இந்த இடத்தொருக்கா நீட்டாக கோணங்கள் இதில் கோணம் கண்டுபிடிக்க மட்டும்தான் ஒரு வேலையாக இருக்குது. இந்த கோணங்களை வந்து நம்ம நம்மளை ஓயிலில் படித்த விஷயங்களை வச்சு கொண்டு கண்டுபிடிச்ச பண்ணால் 2 இடத்துல சில விதி போட்ட பண்ணால் விட வரும். ஓகே. மோஸ்டான லைட் கேள்வி வந்து சில விதிக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். பட் அதில் சில ஐடியாக்கள் இருக்குது. அந்த ஸ்டார்ட்டில் அந்த வேகங்கள் ஒப்புறது அது சம்மந்தப்பட்ட சில ஐடியாக்கள் இருந்தாலும் மோஸ்ட்டாக இவ்வளோதான் இருக்குது. ஆகவே இந்த 37 கேள்விக்கு 2வது பொருத்தமாக இருக்குது. ஓகே. இப்போ வந்து 38 கேள்வியை பார்க்க போகிறோம். 38 கேள்வி
பெரிய குறுக்கோட்டு பரப்புள்ள ஒரு நீர்த்தாங்கி உயரம் எச்சுடைய ஒரு ஆதாரத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. தாங்கியின் அடிக்கு கிட்ட உள்ள ஒரு சிறிய துவாரத்திலிருந்து வெளியேறும் ஒரு கிடை நீரருவி உருவில் காட்டப்பட்டுள்ளது. தாங்கியின் ஒரு விளிம்பிலிருந்து கிடை தூரம் டியில் நிலத்தில் படுகிறது. ரைட். தாங்கியில் உள்ள நீர்நில உயரம் வை யாதுன்றது கேள்வி. ரைட். இதில் இந்த கேள்வியில் ஸ்டார்ட்டில் கவனிக்கணும், பெரிய குறுக்கோடு பரப்புள்ளன்னு ஸ்டார்ட் பண்ணுறான். அது என்னத்துக்காக சொல்கிறான்னு சொன்னால், இந்த பாத்திரத்தில் குறுக்கோடு ஆக பெருசாக இருந்தால் தான் இந்த நீர் மேற்பரப்பின் வேகத்தை நம்ம புறக்கணிக்கலாம். ஓகே, நம்ம இங்கே வந்து ஒரு அருவி எடுத்து அதுக்கு பலூன் தேட்டம் தான் பாவிக்க போகிறோம். ஏன் ஒரு பாய் தானே, பாய் என்றாலே பலூன் தேட்டம் தான், பாய் இயக்கம். ரைட். அப்போ இங்கே வந்து வேகம் இல்லைன்றதுக்காக அந்த பெரிய குறுக்கோடு பரப்புன்ற வேர்ட் மென்ஷன் பண்ணப்படுது. அது வளமே நம்மளுக்கு தியரியில் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது இந்த 3வது லைனில் தாங்கியின் அடிக்கு கிட்ட உள்ள ஒரு சிறிய துவாரத்திலிருந்து, இதற்காக சின்ன துவாரம்னு சொல்கிறேன். ஏன் இதுக்கு குறுக்கோடு பரப்பு இல்லைன்றதுக்காக சொல்வது. ஏன் இதுக்கு குறுக்கோடு பரப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம A1 B1 A2 V2 போட வேண்டி வரும். ஆக இதுக்கு குறுக்கோடு பரப்பு இல்லை, மிகச்சிறியதுன்றதுக்காக சிறிய துவாரம் வேண்டும். இதே நாகப்பெரிய குறுக்கோடு பரப்புண்டா வேகம் இல்லைன்றதுக்காக 2 விஷயம் மென்ஷன் பண்ணப்படுது. வளமையாக கேள்வியில் பார்க்குறதுனால அது அவ்வளோக்கு முக்கியமான விஷயம் இல்லை, பட் தெரிஞ்சிருக்கோம். ரைட். ஓகே, எவ்வளோ தான் விஷயம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஐடியா எவ்வளோ தானே. இப்போ கேள்வி வந்து இந்த வை தான் கேள்வி. ஓகே தானே. ரைட். அப்போ இப்போ இங்கே வெளியேற வேகத்துக்கு இந்த வை சார்பு ஒரு கோவம் எடுக்கலாம். ஓகே தானே. அது டிரெக்டாகவே தெரியும், √2 GH வேகம் வந்து √2 GH டிரெக்டாகவே நம்ம கேள்வி செஞ்சு பாடமாக இருக்கும். இல்லாட்டியும் பேர்னோலியின் தேட்டத்தை நம்ம ஒரு அருவி எடுத்து போட்டோம்னா விட வரும். ஸோ ஐடியாவில் தான். ஸோ அந்த வேகத்துக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம் வை சார்பா. அதுக்கு பிறகு இங்கே ஹெச்சும் இருக்குது டியும் இருக்குது, 2 கனெக்ட் ஆகணும் வையோட. 2 கனெக்ட் ஆகி அந்த விடையில் வந்து வை கேட்டிருக்கால், டியும் இருக்குது ஹெச்சும் இருக்குது, 2 கனெக்ட் ஆகணுமெண்டா. இந்த ஹெச் கனெக்ட் ஆகணுமெண்டா நிலைக்குத்தா ஒரு சம்பாடு போட வேண்டியிருக்குன்னு விளங்குது. இந்த டி கனெக்ட் ஆகணுமெண்டா கிடையாது போடணும். ஸோ கேள்வியை பார்த்தோடனே இதுக்கு வேகத்துக்கு வையை கனெக்ட் பண்ணி ஒரு கோவம் எடுத்து போட்டு அதை கொண்டு இந்த ஹெச்சோடைய நிலைக்குத்தா அவங்க கிடையாது சமன்பாடு போட்டு கனெக்ட் பண்ணி விட்டோம்னா ஒரு கோவோட வரப்போகுது. இவ்வளோ தான் ஐடியா. ரைட். அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு அருவி ஒன்று எடுத்துருக்கேன் நான். இந்த அருவியில் இந்த புள்ளிக்கும் பேர்னோலியின் தேட்டத்தை போட்டு வேகத்துக்கான கோவையை வை சார்பில் எடுக்க போகிறேன். ஓகே தானே. இந்த புள்ளியில் பார்த்தோம்னா இது வந்து அமுக்கம், இது வந்து அழுத்தமாக இருக்கும். ஓகே தானே. அளவுக்கு அழுத்த சக்தியாக இருக்கும். அங்கால பார்த்தோம்னா இந்த புள்ளியில் அமுக்கம் எல்லாம் அமுக்கம் தான். இங்கே MP0 இங்கே MP0. இது அளவுக்கான இயக்க சக்தியாக இருக்கும். ஓகே. 2ஐ சமப்படுத்தி V = √2 GH வரும். இங்கே ஹெச்சுக்கு பதிலாக தான் வை போட்டிருக்கு. ஓகே தானே. மற்றபடி இந்த சமன்பாடு உங்களுக்கு V = √2 GH சமன்பாடு இப்படி வெட்டாமலே நம்ம நார்மலாகவே பாடமாக இருக்கும். கணக்கு செஞ்சு ரைட். அது தொடர்படுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஹெச்சையும் இந்த டியையும் இதோட கனெக்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம், நிலைக்குத்தா ஒரு விஷயம், கிடையா இன்னொரு விஷயம். நிலைக்குத்தா வளமையானவங்களுக்கு இந்த ஹெச்சை கனெக்ட் பண்ணுறேன்னா என்ன, கணக்கு 4 இயக்க சமன்பாட்டில் வளமையாகவே நிலைக்குத்தா ஹெச்சை தூரத்தை கனெக்ட் பண்ணுற சமன்பாடு SMUT + ½ இதில் எஸ்ஸுக்கு தான் ஹெச்சை போட்டிருக்கேன். ஸ்டார்ட்டில் வந்து கிடையாது தானே வெளியேறுது. ஸோ நிலைக்குத்தா வேகங்கள் இருக்காது. இப்போ UT 0 ஆயிரும். ஓகே தானே. UT 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் ½ ஏன் புவிப்புங்களாம் எவ்வளோ போதும் T². இதிலேருந்து சுருக்கி டீக்கு ஒரு தொடர்பு எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஏன் அடுத்த சமன்பாட்டில் இந்த டீக்கு வந்து ஒரு தொடர்பு போட வேண்டியிருக்கிறதுனால டீக்கு நான் HR ஒரு தொடர்பு எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இந்த இருக்குது. இப்போ அடுத்த என்ன வேணும், கிடையா போடணும். கிடையா தூரத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு வலிமையான ஒரே ஒரு சமன்பாடு என்ன, SMUT. ஏன் இங்கே வந்து 6 மூடல் இருக்காது. வெளியேறின பிறகு கீழே தான் விசதாக்க போகுது. 6 மூடல் வேற போகிறல SMUT இருக்கும். இந்த ஹாவி டிஸ்கார்டு இங்கே வேறாது. ஓகேண்ணே. யூவோட வேறு இருக்கும். இதான் யூ, இதான் வெளியேற வரும், கிடை வரும். இது 5 வேறு இருக்கும். டைமுக்கு வந்து இங்கே டைம்ன்ற ஒரு விஷயம் தெரியாக்கணியமாக இருந்ததுனால தான் அதை நான் ஹெச்சோட கனெக்ட் பண்ணி லைக்குத்தா போட்டு வச்சுருக்கேன். போட்ட மாட்டா சுருக்கின மாட்டா விட வேறு. ஓகேண்ணே. அப்போ ஐடியா சிம்பிள். ஐடியா வந்து ஸ்டார்ட்டில் இந்த கேள்வியை பார்த்தோடனே அவன் வையை வந்து HR-லையும் D-சார்லையும் கேட்கா. இப்போ இந்த இவ்வளவு மேல் செட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு விளங்கும் இதால் வெளியேற வேகம் வந்து √2 GH போடணும்னு ஐடியா வந்துடும். பஸ் போட்டு எடுத்து வச்சுக்கொள்கிறோம். போட்டு இந்த DMH இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ நிலைக்குத்தா இருக்கா கிடையா இருக்கா போட்ட மாட்டா விட வரும். ஆகவே 38 கேள்விக்கு 3வது பொறுத்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ வந்து 39 கேள்வி பார்க்க போகிறோம். 39 கேள்வி ஒரு காந்தப்புலத்தில் வர வளமையான கேள்வி. முறையே M1 M2 எனும் திணிவுகளையும் Q2Q ஏற்றங்களையும் உடைய AB எனும் இரு ஏற்றப்பட்ட துணிக்கைகள் ஒரு சீரான காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக, காந்தப்புலத்துக்கு திசை சொல்லலை ஏன்னா திசைங்க தேவைப்பட போகிறல, ஜஸ்ட் பருமனை வச்சு தான் செய்ய போகிறோம். ரைட். அப்போ சீரான காந்தப்புலத்துக்கு செங்குத்தாண்ட வேடியை மென்ஷன் பண்ணுறான்டா. அப்போ தான் அந்த விசை வந்து அந்த ஒரு வட்டையகத்தை ஆட்டுமன்றதுக்காக கதைக்கிறான். செங்குத்தாக ஒரு காட்டப்பட்டுள்ளவாறு முறையே R2R மாறைகளுடைய வட்டப்பாதைகள் இயங்குகின்றன. A, B ஆகியவற்றின் கதிகள் V1 V2 அவனுக்கு ஒரு வீதம் ஒன்று கேட்குறான். ரைட். இவ்வளோ தான் படம். அப்போ 2 துணிக்கை இருக்குது, M1 M2 2 துணிக்கை இருக்குது. அந்த துணிக்கைக்குள்ளே இருக்க ஏற்றம் வந்து இங்கே Q, அங்கே T2Qன்னு சொல்கிறான்.
இது வந்து ஆர்ஆரையுடைய வட்டத்தை ஆட்டுது, அது 2RRஐடைய வட்டத்தை ஆட்டுது. ஓகேண்ணே. அப்போ ஒரு ஏற்றம் வட்டப்பாதை இயங்குது. இது காரணம் வந்து ஒரு காந்தப்புலம். எப்படி காந்தப்புலம் அது இயங்குற திசைக்கு செங்குத்தொரு காந்தப்புலம் இருக்குது. அதாவது இந்த போட்டுக்கு உள்நோக்கியோ அல்லது வெளிநோக்கியோ காந்தப்புலம் இருக்குது. இது வந்து ப்ளஸ் ஏட்டமா மைனஸ் ஏட்டமான்றதை வச்சுக்கொண்டு இந்த விசைன்ற திசை வேறுபடும்ன்றதுனால அவன் காந்தப்புலத்தை திசையை சொல்ல உள்ளே வெளியான்னு சொல்ல பட் இருக்குது. அதனால வட்டையக்கு ஆட்டுது. ஓகேண்ணே. கேள்வி வந்து அந்த திணிவு வேக பெருக்கத்துக்கான ஒரு வீதம் கேட்டிருக்கேன். ரைட். அப்போ வட்டேகத்தை தானே ஆட்டுது எல்லாம் ஞாபகம் கொள்ளணும். வட்டேகத்தில் கணக்கு ஐடியாஸ் இருக்குது. பட் பொதுவாக வட்டேகம் என்றாலே மைய நோக்கி F7 போட்டோம்னா அந்த கேள்விக்கான விட சிம்பிளாக வரும். ரைட். ஸோ மோஸ்ட்டாக வட்டேக கேள்வியில் எங்கேயும் காண்றோம்னு சொன்னால் சில பேர் டிரெக்டாக பார்த்தோன்னே விட ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ உருளல் இயக்கமாக இருக்கட்டும், சில வட்டேக கேள்வியில் டிரெக்டாக பார்த்தோன்னே விட ஓடுற மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் சுருக்கல் இருக்குது, சமன்பாடுகள் போட வேண்டியிருக்கின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருமென்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் வட்டேகம் பண்ணால் மைய நோக்கிய துணிக்கு F7 போட்டிங்கன்னா அதுக்கான விட வேறு. ஓகே. ரெண்டு துணிக்கு எல்லாம் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 39 கேள்வி வரதுன்றக்குள்ள கட்டாயம் ஒரு சுருக்கல் ஒன்று இருக்குது. ஸோ சமன்பாட்டு செக்ஷன் மைய நோக்கி F7 போட்டோம்னா விட வர போகுது. ரைட். ஸோ ரெண்டு துணிக்கு இருக்குது. ரெண்டு துணிக்கையும் தனியாக மைய நோக்கி F7 ஓட போகிறோம். இந்த துணிக்கு மைய நோக்கி F7 அதுக்கு மைய நோக்கி F7. முதலாவது விஷயம் என்னென்னா இப்படி வட்டேகத்தை ஆடுனா கட்டாயம் மைய நோக்கி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த விஷயம் இதால் கொடுக்கப்படுது நம்ம பார்க்கணும். ஒரு ஏற்றம் ஒன்று இருக்குது, ஒரு காந்தப்புலம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஏற்றத்துக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படும். அது வந்து BQVயாக இருக்குது. ஓகேண்ணே. அப்போ அந்த விசை வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் BQVயாக இருக்குது. இது வந்து நேரடியாக தியரியில் படிச்சிருப்பேன். ஓகேண்ணே. ஒரு மின்னோட்டம் ஓடுற ஒரு கோலில் விசைதாக்கும். அதே போல் ஏற்றத்தை வச்சிருக்க ஒரு துணிக்கை வந்து ஒரு வேகத்தோட காந்தப்புலத்துக்கு செங்குத்தாயும் கூட ஒரு விசைதாக்கும். அது பெருமானம் BQVயாக இருக்குது. இதுக்கு ஒரு விசை மைய நோக்கி இருக்கும், இதுக்கு ஒரு விசை மைய நோக்கி இருக்குது. ஓகேண்ணே. மைய நோக்கி விசை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த துணிக்கைக்கு போடுறேன். சின்ன துணிக்கைக்கு BQV1 சமன் M×A. ஆர் முடலுக்கு வந்து இங்கே வந்து ஆர் ஒமேகா வர்க்கம் போடலாம், பி வர்க்கத்திங்கள் ஆரம் போடலாம். இங்கே வந்து ஒமேகா சம்மந்தப்பட போகிறல தரவுலே இல்லை. ஸோ அதனால் பி வர்க்கத்திங்கள் ஆரை போட்டு ஒரு தொடர்பு எடுத்து இதில் வந்து V1 ஒரு V1 வெட்டுப்படும். BQ சமன் M1V1 × R வருது. ஓகே தானே. அதே சேம் விஷயம் தான் மற்ற துணியை போட்டிருக்கு. மைய நோக்கி F7 போடுறேன். வட்டேகம் என்றாலே சுருக்கல் வருதுண்டா மைய நோக்கி F7. திரும்ப ஏன் சொல்கிறேன்டா இந்த வட்டேகத்தில் சுருக்க கேள்வி வரக்குள்ள வந்து அந்த ஐடியா நல்லா ஞாபகம் இருந்தால் பெட்டராக இருக்குது செய்கிறதுக்கு. அப்போ இங்கே வந்து BQ + 2Q × V2 × MV வர்க்கத்திங்கள் ஆராக இருக்குது. ஆருக்கு பதில் 2R போடணுமே. இங்கே ஆரே வந்து 2R. இங்கே 2R போட்டிருக்கேன், இங்கே 2Q போட்டிருக்கேன். சுருக்கினோம்னா ஒரு விட வருது 2BQ சமன் இந்த கோவை வருது. அவன் கேட்ட கேள்வி என்ன? அவன் M2V2 அந்த வீதம் வந்து கேட்டுருக்கான். அப்போ என்ன போகிறோம் நம்ம ரெண்டு சமன்பாடு ஒன்றொன்றால் பிரித்து விட்டோம்டா. சரி, நான் என்ன போகிறேன்டா இதால் பிரிக்க போகிறோம். ஓகேண்ணே. இந்த சமன்பாட்டை இதால் பிரிக்க போகிறோம். இது முதலாம் சமன்பாடு இதால் பிரிக்க போகிறோம். பிரிச்சனண்டா 1/2 சமன் இதால் பிரிக்க போகிறோம். ஆகவே M1V1 மேலே இருக்கும், கீழே M2V2 வரும். இந்த ரெண்டு ஒன்று இருக்குல்ல, இந்த ரெண்டு பிரிவெடுக்குள்ளே மேலே போயிடும். இன்டு தர 2 வரப்போகுது. ஓகே. இப்போ என்ன செய்ய போகுது? இந்த ரெண்டு இங்கே வந்து பெருக்கப்படுச்சுன்னு சொன்னால் 1/4 சமன் M1V1 × M2V2 வரும். அவன் கேள்வி என்ன? கேள்வி மாறி இந்த பின்னத்தின் மாறிய வீதம் கேள்வி வரும். ஆக என்ன வரைக்கும் M2V2 × M1V1 சமன் 4 வரும். ஓகேண்ணே. ஸோ இந்த கேள்விக்கு வந்து விட வந்து 39க்கு 5 வருது மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ வந்து 40 கேள்வி பார்க்க போகிறோம். 40 கேள்வி வந்து எலக்ட்ரானிக்ஸில் கேட்ஸில் வர கேள்வி. ஓகேண்ணே. அப்போ இதான் சுற்றில் வந்து நம்ம வந்து விளைவை கேட்குறாங்க. ஓகே. அன்றைக்கி வெளியிட கேட்குறாங்க, வெளியிடக்கூடிய புள்ளியின் கோவை கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்ட்டில் வந்து A இருக்குது. அப்போ இங்கே A வரும், இங்கே B இருக்குது, இங்கே ஒரு நாட் கேட் இருக்குது. ஸோ அது வந்து B' வரும். ஓகே அண்ணே. இது வந்து ரெண்டையும் வந்து பெருக்கும், அதாவது டொட் ரெண்டு பெருக்குப்படும். ஆக இங்கே A × B' வரும். ஓகே அண்ணே. இப்போ இதை பார்த்தோம்னா இது ஒரு AND கேட் தான். ரைட். இது ஒரு AND கேட். ஸோ இங்கே Bயும் பெறப்போகுது, Cயும் பெறப்போகுது. ஆக இங்கே BC வரும். ரெண்டையும் பெருக்கி விடும், அவ்வளோதான். இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஓர் கேட். ஸோ ப்ளஸ், அப்போ இதுவும் ப்ளஸ் பண்ணப்பட போகுது. ஆகவே இங்கே F வந்து விளைவு சமன் இங்கே AB' வரப்போகுது ப்ளஸ் இங்கே வந்து BC வரப்போகுது. ஓகே. அப்போ இது வந்து வளமையாக வர ஒரு எலக்ட்ரானிக்ஸில் வந்து கேட்ஸ் கேள்வி வளமையாக வந்து இப்படி சிம்பிளாக தான் வரும், பெருசாக கஷ்டமாக வராது. அதில் வந்து நார்மலாக அண்ட் அப்புறம் வந்து ஓர் நோட் அப்புறம் வந்து எக்ஸோர் கேட் அந்த கேட்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்குரிய விளைவு அட்டவணையில் பாடமாகினா சரி. ஆக இது வந்து ஒரு சிம்பிளான கேள்வி. 40க்கு வந்து ஃபஸ்ட் ஆன்சர் பொறுத்த மாதிரி இருக்கும். இவ்வளோ வந்து 31-40 வகையான வினாக்களுடைய விளக்கங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், மறக்காமல் EA சயின்ஸ் பேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.